உங்களுடைய பேரையோ அல்லது உங்களோட மனதில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தையோ இந்த எல்சிடி டிஸ்பிளேல வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதான். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா வயசு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது கொஞ்ச நாள் வயசு கொஞ்சம் கூல் வாட்டர் குடிச்சதால இப்படி ஆகிட்டு, இருந்தாலும் போக போக இந்த வயசுலாம் வந்து உங்களுக்கு பழகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்சிடி டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த வித ஒரு ப்ரோக்ராமிங் அறிவும் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு சில பேசிக்கான விஷயத்தை வச்சு நாம் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பேரையோ அல்லது உங்களோட மனதில் இருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் வெளிக்கொண்டு வரணுமெண்டா இதில் வந்து அவுட்புட்டாக கொண்டு வர முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஓகே கைஸ், இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே வந்து போயிடுவோம். இது ஒரு பேசிக்கான ப்ரொஜெக்ட்டுங்கிறதால வந்து நமக்கு மூணு காம்போனன்ட்ஸ் தான் தேவைப்படும். ஒரு எல்சிடி டிஸ்பிளே வித் I2C, இதை வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். அடுத்தது வந்து நமக்கு இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜம்பர் வயர் தேவைப்படும். அதே போல் ஒரு ஆர்டினோ UNO வந்து தேவைப்படும். இந்த எல்சிடி டிஸ்பிளே பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இது நான் ஏற்கனவே ஒரு ப்ரொஜெக்டில் வந்து யூஸ் பண்ணதால் இதில் வந்து பெயிண்ட் எல்லாம் பட்டிருக்கி. இதில் வந்து நீங்கள் இந்த எல்சிடி டிஸ்பிளே பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்சிடி டிஸ்பிளே மட்டும்தான் வரும். பின்னுக்கு இருக்கிற இதை வந்து I2C அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த I2C நீங்கள் எக்ஸ்ட்ரா வேண்டி இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ், இதே நாம் இந்த I2C ஏன் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எல்சிடி டிஸ்பிளேயில் வந்து நிறைய பின், இந்த I2C வந்து நம்ம கனெக்ட் பண்ணலைன்னா நிறைய பின் வந்து இதுக்கு தேவைப்படும். நம்ம ஆர்டினோலையும் அந்த அளவுக்கு பின் இருக்காது. ஆகையால் தான் நம்ம வந்து இதுக்கு ஒரு I2Cங்கிற ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணி இதில் இருந்து 4 ஜம்பர் வயரை வச்சு நாம் இதுக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இதில் இன்னைக்கு த்ரெட் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா காய்ஸ், இது வந்து எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இதில் நாம் நம்மளோட இது பிரைட்னஸை வந்து கூட்டுறதுக்காக தான் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண இதில் இருக்கிற பிரைட்னஸ் வந்து கூடி குறையும். அதே போல் இதனைக்கு ஒரு சின்ன ஒரு கருப்பு கலரில் ஒரு டொப்பன்னு வந்து இருக்கும். அதை நான் ரிமூவ் பண்ணி இது ரெண்டையும் வந்து ஒட்டி வச்சிருக்கேன். இதை விரிச்சுட்டோம்னா வந்து இது ஆஃப் ஆகிரும். அதுக்கு தான் நான் இதை ஆன் பண்ணி காட்டுக்கும், உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இப்போ நாம் இதை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ், GND VCC SDA SCL அப்படிங்கிற 4 பின் வந்துருக்கு. நம்ம வளமையாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். முதல்ல நான் இந்த ஜம்பர் வயர் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். GNDயை வந்து பிளாக் கலரில் கனெக்ட் பண்ணிக்கேன். VCCயை வந்து ரெட் கலரில் கனெக்ட் பண்ணிக்கேன். அதுக்கப்புறம் SDA SCLங்கிறதில் வந்து 2 ஜம்பர் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் இதை ஆர்டினோவில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். நம்ம வலிமையான கனெக்ஷன் தான். GNDயை வந்து ஆர்டினோவில் GND பின்னில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். VCCயை ஆர்டினோவில் 5 வோல்டேஜில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா SDA அப்படிங்கிற இந்த பின்னை வந்து நம்மளோட ஆர்டினோவில் வந்து A4ல் வந்து கனெக்ட் பண்ணுவோம். எனலாக் பின் 4ல் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது SCL அப்படிங்கிற பின்னை வந்து எனலாக் பின் 5ல் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கனெக்ஷன்லாம் வந்து முடிஞ்சு, இனி நாம் இதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். ப்ரோக்ராம் பண்ணி நம்ம இதில் வந்து இந்த எல்சிடி டிஸ்பிளேயில் எப்படி நமக்குரிய அந்த பேரில் வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஆர்டினோக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஆர்டினோக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு liquidcrystal.I2C அப்படிங்கிற ஒரு லைப்ரரி ஃபைல் ஒன்று வந்து தேவைப்படும். இதை நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதே நாம் இதில் சேர்க்கோம் அப்படின்னா நம்மளோட எல்சிடி டிஸ்பிளேயில் வந்து I2C மொடியூலை வந்து நாம் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதை அட்டாச் பண்ணதால் வந்து நம்ம இந்த லைப்ரரி ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் போய் liquidcrystal.I2C அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லைப்ரரி வந்து வரும். இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான்
நான் என்னுடைய ஆர்டினோ ஐடியை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஒரு நியூ ஸ்கெட்சை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நாம் டவுன்லோட் பண்ண அந்த லைப்ரரி ஃபைலை வந்து நாம் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கெட்சில் வந்து போய் இன்க்ளூட் லைப்ரரியில் போய் நீங்கள் எட்ஜிப் லைப்ரரியை கொடுத்து உங்களோட அந்த லைப்ரரி ஃபைலை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸுக்கு போய் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா நாம் இன்க்ளூட் பண்ண அந்த லைப்ரரி ஃபைல் வந்து காட்டும் liquidcrystal.i2c அப்படிங்கிறது. இதில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். நமக்கு நியூ விண்டோ ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். இதான் வந்து அந்த எல்சிடி டிஸ்பிளேயோட பேசிக் ப்ரோக்ராம். இதில் வந்து சேஞ்ச் ஒன்று வந்து பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20:4 அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட எல்சிடி டிஸ்பிளே பொறுத்தவரையில் நாம் யூஸ் பண்ணுற எல்சிடி டிஸ்பிளே வந்து 16:2 16:2 16 ஒரு லைனில் வந்து 16 எழுத்துக்கள் டைப் பண்ண முடியும். அதே போல் 2 லைன் வந்து டைப் பண்ணிடும். அதே மாதிரி நம்ம எல்சிடி டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே போல் கீழே இருக்கிற இந்த 2 லைனையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3,0 அப்படின்றிருக்கு. அதை வந்து நான் 1,0 அப்படின்னு மாற்றுறேன். இந்த 2ஐயும் வந்து நான் 1,1 அப்படிங்கிறது மாற்றுறேன். இவ்வளோ சேஞ்சையும் வந்து நீங்கள் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த டபுள் கோச்சுக்கு எழுதுறது தான் வந்து நமக்கு அந்த எல்சிடி டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே ஆகும். இது முதலாவது லைன், இது வந்து 2வது லைன். இப்போ இந்த முதலாவது லைனில் வந்து நான் வேறொரு விஷயம் ஒன்று வந்து கொடுக்கேன். அமேசிங் கிரியேஷன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் கட்டாயம் இதை வந்து டபுள் கோச்சுக்குள்ளே தான் வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து எரர் காட்டும். இப்போ நாம் ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டோம். இதை ஒரு வாட்டி கம்பைல் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு கம்பைல் ஆகிட்டு இப்போ நாம் இதை வந்து அப்லோட் பண்ணுவோம். டூல்ஸில் போய் நீங்கள் உங்களோட ஆர்டினோ வந்து கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆகிட்டு இப்போ நம்மளோட எல்சிடி டிஸ்பிளேல வந்து இது எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அமேசிங் கிரியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு இந்த பிரைட்னஸ் வந்து விளங்கலை, இந்த எழுத்து வந்து விளங்கலை அப்படின்னா நீங்கள் பின்னிக்கிற இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எழுத்து வந்து கிளியராக வந்து விளங்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராமிங் பற்றிய எந்தவித நாலேஜும் இல்லாவிட்டாலும் நான் சொல்கிற விஷயங்களை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கலாம். இது ஒரு பேசிக்கான ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால ஒரு சில விஷயங்களை மட்டுமே இதில் சொல்லியிருந்தேன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ண எல்சிடி டிஸ்பிளே வந்து 16:2 நம்ம ப்ரோக்ராமிங்கில் மாற்றிருக்கோம். அது 20 இருந்து அப்படியே 20:4 அப்படின்னு இருந்தது. நாம் 16:4 அப்படின்னு 16:2 அப்படின்னு மாற்றிருப்போம். அது என்ன விளக்கம் அப்படின்னா ஒரு லைனில் வந்து 16 எழுத்துக்கள் தான் நம்ம அதில் வந்து டைப் பண்ண இயலும். அதனால தான் 16 அப்படின்னு போட்டு அது 2 லைனில் வந்து டைப் பண்ண இயலுங்கிறதால வந்து 2 அப்படின்னு போட்டோம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் அந்த கிளிப்பில் வந்து சொல்ல தவறிய ஒரு விஷயம் கூட. ஸோ இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவினோட உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அமேசிங் கிரியேஷன்.